வணக்கம். 2011-12 நடைபெற்ற வினாவிற்கான விடைகள். பொம்மை வீடு என்ற உலக புகழ்பெற்ற நாடகத்தின் ஆசிரியர் இப்சன். மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று வ.ரா. யாரை புகழ்கிறார்? சுரதாவை. தென் நாடகத் திலகம் என்ற சிறப்பு பட்டம் பெற்ற நாடக நடிகை கே.ஆர். காந்திமதி பாய். ரத்னாவளி என்னும் நாடகத்தை எழுதியவர் ஹர்ஷர். சுகுண விலாச சபையை தோற்றுவித்தவர் பம்மல் சம்பந்த முதலியார். கே.பி. சுந்தராம்பாளுக்கு மேலவை உறுப்பினர் பதவி கொடுத்து சிறப்பித்த தமிழக முதலமைச்சர் காமராசர். மான விஜயம் நாடகத்தின் ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர். காந்தியடிகள் தூவிய விதை நாமக்கல் கவிஞராக வளர்ந்துள்ளது என்ற கூற்றை கூறியவர் ராஜாஜி. சுகுண சுந்தரி என்னும் நாவலை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் என்று போற்றப்பெறும் நாவலாசிரியர் கல்கி. மூவாவின் நாவல்களுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? அகல் விளக்கு. அகிலனின் வேங்கையின் மைந்தன் நாவல் எந்த விருதினை பெற்றுள்ளது? சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. பன்மொழி புலவர் என்று போற்றப்பெறுபவர் யார்? தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி எழுதியவர் மறைமலை அடிகள். செலவு என்ற சொல்லை பயணம் என்ற பொருளில் முதலில் கையாண்டவர் திருவிக. கல்விக்கடல் ராய சொக்கலிங்கம் வெளியிட்ட இதழ் ஊழியன். சமரச சன்மார்க்க நெறியினை பரப்பியவர் வள்ளலார். தாழ்ந்த தமிழகமே யாருடைய படைப்பு? பேரறிஞர் அண்ணாவின் படைப்பு. இஸ்லாமிய தாயுமானவர் இவர்களுள் யார்? குணங்குடி மஸ்தான் இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். தஞ்சை வாணன் கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பொய்யாமொழி புலவர். குழவி மருங்கினும் கிளவதாகும் எந்த சிற்றிலக்கியத்தின் அடிப்படையாய் அமைந்தது? பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியம். செய்யுளின் ஓரிடத்தில் நிற்கும் சொல் செய்யுளின் முதல் இடை கடை என பிற இடங்களிலும் சென்று பொருள் தரும் அணி தீவக அணி. பொருத்தி விடை தேர்க. வெற்றி குறிஞ்சி, வஞ்சி முல்லை, உழிஞை மருதம், வாகை பாலை. ஒத்த தலைவனும் தலைவியும் கூடும் களவு மனத்தை குறிப்பது காந்தர்வம். காப்பியத்தின் பண்பினை சுருக்கமாக வெளிப்படுத்தும் அணி பாவிகம். அறுசீரும் அதற்கு மிக்கும் வரும் அடி கழி நெடில் அடி. அகநானூற்றில் 2, 8 என்ற பாடல்கள் எத்தினையை குறிப்பன? குறிஞ்சி திணையை குறிப்பன. கூவிலன் தன்னிழல் என்பதன் அசை நேர் நிறை நேர் நிறை. தா என்பது ஒப்போன் இறப்புரை. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. என்னும் உயிர் முன் வருமொழியில் உயிர் வந்தால் புணர்வது இவ். இடப்பொருள் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. பொருத்தி விடை தேர்க. சூளாமணி நூலின் ஆசிரியர் தோளாமொழி தேவர். குண்டலகேசி நாதகுத்தனார். பெருங்கதை கொங்குவேலேர். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். திருக்குறளில் 2 முறை இடம்பெற்றிருக்கும் அதிகார தலைப்பு குறிப்பறிதல். களவழி 40 போர் நிகழுமிடம் கழுமலம். நூலின் இயல்கள் தந்திரம் என்ற பெயரால் வழங்கும் நூல் திருமந்திரம். காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. பொருத்தி விடை தேர்க. அகப்பொருள் விளக்கம் நாற்கவிராச நம்பி. யாப்பெருங்களம் அமிர்தசாகரர். புறப்பொருள் வெண்பா மாலை ஐயன் ஆரிதனார். நேமிநாதம் குணவீர பண்டிதர். பேபி என்னும் ஆங்கில பாடலை குழந்தை என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதியின் தனிமை இரக்கம் என்ற பாடல் அச்சேரிய இதழ் விவேக பானு. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய முதல் நாடகம் புஷ்பவல்லி. சம்பவாமி யூகே என்ற நாடகத்தை படைத்தவர் சோ. ராமசாமி.
வாயடியும் கையடியும் மறைவது என்னால் என்று உள்ளம் குமுறிய கவிஞர் பாரதிதாசன். குளத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதையை படைத்தவர் வ.வே.சு. ஐயர். சொர்க்கத்தில் அண்ணா என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் கண்ணதாசன். அஞ்சலகம் என்ற நாடகத்தை படைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஜூலியஸ் சீசர் என்னும் நாடகத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வாசுதேவ சாஸ்திரி. பட்டுப்புடவை என்னும் கதையின் ஆசிரியர் லட்சுமி. ரத்தினம் என்பதன் பழைய வடிவம் அரதனம். மொழி முதல் யகரமை யார் காலத்தில் அகரமாக மாறியதாக தேப்போமி சுட்டுகிறார்? பல்லவர் காலத்தில். இருந்து, நின்று இவை வேற்றுமையின் சொல்லுறுப்புகள். இவை எந்த வேற்றுமையின் சொல்லுறுப்புகள்? 5ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள். பீங்கான் என்ற சொல் எம்மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது? சீன மொழியிலிருந்து. இதை கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். உடல்நிலை மெய்மயக்கம் ஆகாத மெய்கள் இர், இழ். படு, பெரு இவை துணை வினைகள். நட, நடத்து. செல், செலுத்து இவை தன்வினை, பிறவினை. தேப்போமி குறிப்பின்படி யூதர் என்னும் சொல் எம்மொழி சொல்லிலிருந்து தமிழுக்கு வந்தது. ஹீப்ரு. மராட்டிய ஆட்சியாளர் சரபோஜி உருவாக்கிய நூலகத்தின் பெயர் சரஸ்வதி மகால் நூலகம். இழு, இசு ழகரம் சகரமாதல் எப்பகுதி தமிழில் நிகழ்கிறது? வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. மனித உடலில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? 46. கற்றவற்றை எத்தகைய மாற்றமும் இன்றி மீண்டும் அப்படியே வெளிப்படுத்துவது சரியான நினைவு என அழைக்கப்படும். நுண்ணறிவை சொற்சாரா சோதனை யாருக்கு ஏற்றது? காது கேளாதோர், வாய் பேசாதோர், படிப்பறிவில்லாதவர்கள், சிறு குழந்தைகள் இவர்கள் அனைவருக்குமே ஏற்றது. தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ற நூலை எழுதியவர் மாஸ்லோ. வெஸ்லர் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு சோதனை நடத்திய ஆண்டு 1949. முன்னோடி பள்ளியின் மறுபெயர் நவோதயா பள்ளி. தமிழ்நாட்டில் எத்தனை திறந்த நிற பள்ளிகள் உள்ளன? 27. செயலறிவு கல்வி திட்டம் தொடங்கியது யாருக்காக? தொழிலாளர்கள், உழவர்கள், மலைவாழ் மக்கள் இவர்கள் அனைவருக்காகவும் தொடங்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1986. முதியோர் கல்விக்காக மகிழா மண்டல் எந்த நிலைக்காக அமைக்கப்பட்டது? கிராமப்புற நிலைக்காக. தொலைதூர கல்விக்கான பொருத்தமான ஊடகம் எது? அஞ்சல். எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலை எழுதியவர் புரோஃபல். திறந்தநிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் ஆரம்பித்த ஆண்டு 1969. நடமாடும் பள்ளியை முதலில் பரிந்துரை செய்தவர் மெக்டொனால்டு. கல்வி என்பது வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்றவர் தாகூர். யுனெஸ்கோ ஆதரித்த கல்வி முதியோர் கல்வி. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் சிவகங்கை. 1873ஆம் ஆண்டு தொலைதூர கல்விகளில் சோதனையை செய்தது எந்த நாடு? USA. குழந்தை தொழிலாளி ஒழிப்பு நாள் ஜூன் 12. முறையான கல்வி முகமை எனப்படுவது பள்ளி வழி கல்வி. ரூசோவின் கல்வி தத்துவம் என்பது எதிர்மறை கல்வி. சுய கல்வி முறையுடன் தொடர்புடையவர் ரசல். மகிழா சமக்யா என்ற திட்டம் யாருடைய முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது? பெண்களின் முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது. விஸ்வபாரதி அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம். கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் கிருஷ்ணமூர்த்தி. பார்வை கவனவீச்சை அளவிடும் கருவி டாசிஸ்டாஸ்கோப். நுண்ணறிவு கோட்பாடு ஆல்ஃபிரட் பினோவால் ஆதரிக்கப்பட்டது. எந்த நுண்ணறிவு கோட்பாடு? இரட்டை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. ஆளுமை பற்றிய உள பகுப்பாய்வினை முதலில் தொடங்கியவர் யார்? அட்லர், ஃப்ராய்டு, ஷங் இவர்களில் எவருமே இல்லை. காக்னேவின் படிநிலை கற்றல் எத்தனை பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 8. ஒரு சிறந்த குழந்தை சாதாரண குழந்தையை விட எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கும்? 2.5 வருடங்கள். பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. கோரா என்ற புத்தகத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். அசோகரது கல்வெட்டுகளில் அவரது பெயர் பொதுவாக எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது? பிரியதர்சி.
டெல்லி சுல்தான் அரசுக்கு வருவாய் கீழ்கண்டவைகளில் எதன் மூலம் அளிக்கப்பட்டது? கராஜ் மூலம். வீட்டில் பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டியின் குளிர்ச்சியூட்டப்பட்ட பயன்படுத்தப்படும் வாயு ஃப்ரீயான் 12. ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் பான் கி மூன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1905.